law அப்படினா என்னன்னு பாத்துருவோம். At infinite dilution the limiting molar conductivity of one electrolyte is equal to the sum of the limiting molar conductivity of its constituent ions. ஒரு electrolyte உடைய limiting molar conductivity at infinite dilutionல எப்படி இருக்கும் அப்படினா அந்த electrolyteல present இருக்கக்கூடிய constituent ion உடைய molar conductivities நீங்க sum பண்ணீங்கனா என்ன வருமோ அதுதான் அந்த electrolyte உடைய molar conductivities அப்படினு சொல்றாங்க. limiting molar conductivities அப்படினு சொல்றாங்க. For example வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் சோடியம் குளோரைடு எடுத்துக்குவோம். NaCl சோடியம் குளோரைடு தெரியும். இது ஒரு electrolyte, strong electrolyte. இது எப்படி டிசோசியேட் ஆகும் அயானா அப்படினா Na++Cl-. அது என்ன சார் கான்ஸ்டிட்யூயன்ட் அயான் அப்படினா இந்த சோடியம் குளோரைடு எலக்ட்ரோலைட் யாரால மேடப் ஆயிருக்கு அப்படினா Na+Cl-. இந்த ரெண்டு அயான்ஸால தான் இந்த NaCl உருவாயிருக்கு. அப்ப இதனுடைய கான்ஸ்டிட்யூயன்ட் அயான்ஸ் யார் பாத்தீங்கன்னா Na+ம் Cl-ம். புரிஞ்சா உங்களுக்கு? ரைட். இப்போ கவனிங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படினா இத நம்ம ஃபார்முலாவா கன்வர்ட் பண்ணனும். எப்படின்னு பார்க்கலாமா? நமக்கு தெரியும் லாம்டா அப்படினா என்னன்னா கண்டக்டிவிட்டி. இப்போ என்ன சொல்ல போறேன் அப்படினா m அப்படினா மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் தி எலக்ட்ரோலைட் அப்படினு சொல்லுவோம். இதிலே மேல நீங்க நாட் போட்டீங்க அப்படினா இதுதான் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி உடைய சிம்பல். ஓகேவா? சோ லாம்டா m நாட் இதுதான் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் என்னது சோடியம் குளோரைடு. எப்படி இருக்கும் அப்படினா என்னது லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி சம் ஆஃப் தி லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டிட்யூயன்ட் அயான். அப்ப யாரா இருக்க போறாங்க கவனிங்க Na+ இருக்க போறாங்க. அப்புறம் யார் இருக்க போறாங்க நமக்கு Cl- இருக்க போறாங்க. ரைட். இப்போ இதுக்கு எப்படி எழுதணும் அப்படினா இதுக்கு ஸ்மால் லாம்டா நாட் m இப்படி மென்ஷன் பண்ணுவீங்க. இது என்னது அப்படினா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் என்னது Na+ அயான் அட் இன்ஃபினிட் டைலூஷன். அதே மாதிரி இங்க போடுங்க லாம்டா m நாட் அப்படினு போடுங்க. இது Cl-. So NaCl உடைய லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபினிட் டைலூஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. நமக்கு இங்க என்ன இருக்கு அப்படினா Na+ம் சரி Cl- சரி யூனிவேலன்ட் அயான். அதனால பிரச்சனை இல்லாம ஈஸியா நம்ம எழுதிட்டோம். இதுவே வேற மாதிரி இருந்தப்பமே எப்படி அப்படினா பேரியம் குளோரைடு இல்லனா அலுமினியம் குளோரைடு சார் இந்த மாதிரிலாம் எலக்ட்ரோலைட் வந்தா எப்படி சார் வரும் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் ஜெனரலா ஒரு ஃபார்ம் மட்டும் எழுத போறோம். எழுதலாமா? கவனிங்க. சோ AXBY அப்படின்னு ஜெனரலா ஒரு எலக்ட்ரோலைட் இருக்குன்னு வெச்சுக்கோமே. இந்த எலக்ட்ரோலைட் எப்படி அயான்ஸா பிரியும் போது நமக்கு தெரியும். எப்படி A+B. சோ நமக்கு என்ன தெரியும் கிறிஸ் கிராஸ் மெத்தட் படி தான் இந்த y இங்க வந்திருக்கும். ஏனா y+ ஆ இருந்திருக்கும். அப்ப AY+ இது என்ன வரும் X-. தெரியும் உங்களுக்கு கிறிஸ் கிராஸ் மெத்தட் படி. சோ இந்த y இங்க போயிடும், இந்த x இங்க போயிடும். புரிஞ்சுதாங்களா? ரைட். எத்தனை A இருக்கு? XA இருக்கு. எத்தனை B இருக்கு? YB இருக்கு. சோ இத நீங்க கன்சிடர் பண்ண தெரியணும். இது தெரிஞ்சா தான் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படினா என்ன எலக்ட்ரோலைட் கொடுத்தாலும் ஈஸியா என்ன பண்ண முடியும் கோல்ட்ராஸ் லா அப்ளை பண்ணி எழுத முடியும். புரிஞ்சா? ரைட். பாருங்க லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் தி AXBY இஸ் ஈக்குவல் டு லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் என்ன தங்கம் நமக்கு AY+ அயான் பிளஸ் அதே மாதிரி என்னது லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் என்ன தங்கம் நமக்கு Bx- அயான். சோ எத்தனை இருக்கு? இங்க x இங்க y போடணும். இதுதான் அந்த ஜெனரல் ஃபார்மேட்டா இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ்க்கு நமக்கு எழுதக்கூடிய கோல்ட்ராஸ் லா உடைய ஃபார்முலா. புரிஞ்சதங்களா? இது புரிஞ்சினா உங்களுக்கு எப்படி கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணிக்க முடியும் எழுதிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ண போறோம்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் பேரியம் குளோரைடு பார்க்க போறோம். பார்க்கலாமா? எப்படி பிரியும் பேரியம் குளோரைடு? Ba2+ ஆகும் Cl- ஆகும் பிரியும். ஓகேவா? இது புரிஞ்சா இப்போ எப்படி எழுதுவீங்க லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் என்னது அயான் Ba2+ அயான் பிளஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் என்ன தங்கம் Cl- அயான். எத்தனை குளோரின் இருக்கு? 2 குளோரின் இருக்கு. எத்தனை பேரியம் இருக்கு? 1. மென்ஷன் பண்ண அவசியம் இல்ல. புரிஞ்சா தங்கங்களா? ரைட். ஸ்கிரீன்ல பாருங்கங்களா பேஜ் நம்பர் 41ல பாருங்க. கோல்ட்ராஸ் arrived the above mentioned relationship based on the experimental observation. இது ஒரு experimental observation தான். such as the one of shown in the table. டேபிள்ல பாருங்க உங்களுக்கு ரெண்டு டேபிள் தெரியும். கவனிங்க. இது என்ன தெரியுது அப்படினா these results show that at infinite dilution each constituent ions of the electrolytes make a different contribution towards the molar conductance of the electrolyte irrespective of nature of other ions with its associated. so screenல தெரிந்த டேபிள்ல பாருங்கங்களா KCl NaCl அதோட டிஃபரன்ஸ்
டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு, என்ன ஆகுது நமக்கு 23.41. அதே மாதிரி KBr NaBr KNO3 NaNO3 இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ் வந்து 23.41 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ரெண்டுலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல ரெண்டுமே Cl மைனஸ் அயனாக தான் இருக்கும், செகண்டில் Br மைனஸ், தேர்டில் NO3. ஆனால் யார் மட்டும் டிஃபரன்ஸு அந்த Na ப்ளஸ் K ப்ளஸ் அது டிஃபரெண்ட் ஆகுது. அதான் சொல்கிறாங்க, ஒரு கான்ஸ்டிடியூயன்ஸ் அயானில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அயான் என்ன பண்ணணும்னா அதோடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குன்றாங்க. முதல்ல கீழே டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கேட்டையான் சிமிலராக இருக்கும், ஆனியான் டிஃபராக இருக்கும். அதோடைய டிஃபரன்ஸ் பாருங்க 2.06 இருக்கும். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் அந்த K கேன்சல் ஆகிட்டு நமக்கு இந்த BrCl மைனஸ் உடைய டிஃபரன்ஸை கொடுக்கும். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி கான்ஸ்டிடியூயன்ஸ் அயான்ஸ் கான்ட்ரிபியூஷன் பண்ணும் இந்த லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க.